ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விசிட் தமிழ் கல்ஃப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செடிகள்லாம் சரியாக வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சு. அதுக்கு நம்ம உரம் அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளாக எந்த வீடியோவும் அப்டேட் பண்ணல நம்ம காய்கறியை பற்றி. ஏன்னா என்ன சரியான ஒர்க்காக இருந்துச்சு. அதனால் நம்ம காய்கறியை பற்றி எந்த அப்டேட்டும் போடாமல் இருந்தோம். இப்போ பாருங்கள், தக்காளி செடி உருளைக்கிழங்குலாம் சரியாகவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. பாருங்கள், ஹைட்டும் இருக்குது, நல்லா வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு. இப்படியே போனால் நம்ம உருளைக்கிழங்கு இன்னும் 2-3 வாரத்துலேயே உருளைக்கிழங்கு மண்ணில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகாய் இன்னும் சரியாக வளர மாட்டேருக்குங்க. என்னன்னு தெரியல. கீரை வகைகள்லாம் பாருங்கள், போன வாரம்லாம் சரியாக அந்த இலைகள்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போலாம் பாருங்கள், நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்ம உரம் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு யூரியா, மிக்ஸ்டு யூரியா தான் நான் போட்டிருந்தேன். எப்படி தெரியுது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு 20 நாளில் நமக்கு தேவையான கீரை வகைகளை நம்ம இங்கேருந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அப்படி தான், நல்லாவே வளர்ச்சி தெரியுது. இது சொரக்காய் இல்லாட்டி அவரைக்காய், 2ல் ஏதாவது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செடியை பற்றி யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக நம்மளோட சேனலோட நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தோம்? ஃபஸ்ட்டு விசிட் தமிழ் டெக் சேனல் இருந்தது. இப்போ விசிட் தமிழ் கல்ஃப் சேனலாக ஆக்கிட்டோம். ஏன்னா நம்ம தமிழ்நாடுக்கும் கல்ஃபுக்கும் ஏதாவது சம்மந்தப்பட்டமான பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த பேரை போட்டிருக்கு. இந்த பேரை சேஞ்ச் பண்ணதுலேருந்து சரியாக வியூஸும் வரமாட்டிருக்கு, சப்ஸ்கிரைபும் ஆக மாட்டிருக்கு. ஏன்னு தெரியல. நீங்கள் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் மேலும் இந்த மாதிரி வீடியோவை எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த காய்கறிலாம் நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்படி நம்ம உரம் போட்டதுலேருந்து இன்னொரு புதுசான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்னதுன்னா, முருங்கை மரங்க. முருங்கை மரத்தில் நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் 8 மாதம் கிட்ட ஆச்சு. ஒரு முருங்கைக்காய் கூட எடுக்கலை. இப்போ என்னது பாருங்கள், முருங்கைக்காய் பூ போட்டுடுச்சுங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா, இனி கொஞ்ச நாள்லேயே அது காய் போட ஆரம்பிச்சிடும். பூ போட்டதுக்கப்புறம் தான் காய் போடும். சரிங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உரம் போட்டோம்ல, அந்த உரத்தில் தான் இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.